மக்களே ரீசெண்டா ஆம்பூர் வரையும் போயிருந்தோம். ஆம்பூர் போனாலே பிரியாணி சாப்பிடுறது மஸ்ட்டு. அதுவும் இந்த தடவ வந்து ஸ்டார் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு வீட்ல சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஸ்டார் பிரியாணிக்கு உள்ள போயாச்சு மக்களே. ஸோ உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல வந்து நெறைய டிஷ் வச்சிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, லெக் ஃப்ரை, லெக் பீஸ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரீன் சிக்கன் இந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க மக்களே. ஸோ அது போக டிஸ்ப்ளேல போர்ட்ல எழுதி போட்டிருப்பாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு. அதில பார்த்தீங்கன்னா, வஞ்சரம் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் ஏதோ புதுசா கடாய் 65லாம் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மெனுவை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம்னு உள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போதே அந்த ஆம்பியன்ஸ் சொல்லியே ஆகணும் மக்களே. உண்மையிலேயே இந்த ஆம்பூர் சைடு எங்கேயுமே நான் இவ்வளோ ஒர்த்தான ஒரு ஆம்பியன்ஸ் பார்த்ததே இல்ல. செம்ம சூப்பரான ஆம்பியன்ஸ் மக்களே. ஸோ அப்படியே போய் உட்காந்தாச்சு. உட்காந்து மெனு கார்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சூப்பு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பு தான் மக்களே. ஒரு மட்டன் சூப் ஒண்ணு ஆர்டர் பண்ணோம். வேற லெவல் இருந்துச்சு மக்களே. உண்மையிலேயே செம்ம ஒர்த்தான டேஸ்ட்டா அந்த மட்டன் சூப்போட அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பீஸு வெந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்தது மக்களே. சூப்பு இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை மக்களே. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சூப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான். ஸோ எங்க ஹோட்டல் போனாலும் மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி ப்ளஸ் பெப்பர் ஃப்ரை வாங்கிருவோம். எனக்கு அது போதும்னு சொல்லிட்டேன். ஸோ மட்டன் பிரியாணி 1 பிளேட் குடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா, நல்ல குவான்டிட்டி வந்து நல்லாவே ஒரு ஆளுக்கு தாராளமாவே இருந்துச்சு மக்களே. ஸோ அப்படியே கொஞ்சம் தட்டில போட்டு அந்த பீஸ்லாம் உண்மையிலே சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஒர்த்தான பீஸு. செம்மையா வந்து செம்ம சூப்பரா இருந்தது மக்களே வெந்திருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த பெப்பர் சிக்கன கொஞ்சம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த மட்டன் பீஸ், இந்த பிரியாணிலாம் வச்சு செம்மையான ஒரு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ நீங்கலாம் இந்த பக்கம் பெங்களூர் ஹைவேஸ்ல வந்தீங்கன்னா, இந்த ஸ்டார் பிரியாணில ட்ரை பண்ணுங்க மக்களே. செம்ம ஒர்த்தான பிளேஸு. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.